அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் பேரவை சார்பில் படைப்பாற்றல் குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதை வெளியிட ஒரு புதிய தலைப்பில் விரைவில் வெளியிட காத்திருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்பு தான் நமது பொதுச் செயலாளர் அவர்கள் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதி ஒரு 5 வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு. முதியோருக்கு ஓய்வூதிய தொகை 2000 உயர்த்தப்படும், கல்வி கடன் ரத்து, வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீ, சிறுபான்மையர் மகளிருக்கு வட்டி இல்லா கடன், மாற்றுத்திறனாளிகள் வாங்கின லோன் கூட்டுறவு வங்கியில் வாங்கின ஒரு லோன் தள்ளுபடி செய்யப்படும்ட்டு அது இல்லாமல் ஜல்லிக்கட்டு உயிரில் இருந்தவர்களுக்கு 10 லட்சமும் அடிப்பட்டவருக்கு 2 லட்சமும் அறிவிச்சிருந்தாரு. எல்லாமே ஒரு நல்ல ஸ்கீமாக புதுசாக இப்போ தேர்தலுக்காக அறிவிச்சிருக்கிறாரு. இந்தியா டுடே டிவிக்கு 40 நிமிஷம் நமது பொதுச் செயலாளர் அவர்கள் பேட்டி அளிச்சிருந்தாரு. ஒரு 40 நிமிஷம் ஒரு மனுஷன் ஒரு பேப்பர் இல்லாமல் கோஆங்கரே சொன்னாங்க, நீங்கள் எப்படி 40 நிமிஷம் பேப்பரே இல்லாமல் இன்டர்வியூ கொடுக்க முடியுமா அப்படின்னு. பேப்பர் வேணா வச்சுக்கலாம், கொஸ்டின் பேப்பரு. இல்லை அதெல்லாம் இது இல்லை, நானே இன்டர்வியூ கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. 40 நிமிஷம் கேட்ட கேள்விக்கு அத்தனைக்கும் பதில் வச்சிருந்தாரு. அப்போ கேட்டிருந்தாங்க, ஸ்டாலின் கூட 1-to-1 டிபேட்டுக்கு நீங்கள் வரீங்களா அப்படின்னு. நான் ரெடி, நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்ககிட்ட எங்கள் ஆட்சியை பற்றி அவதூறாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். அதுக்கு 40 நிமிஷமும் தெளிவாக எல்லாத்துக்கும் பதில் சொன்னார். இப்போ 1-to-1 டிபேட்டில் உட்காடுறாங்க அப்படின்னா, இப்போ எங்களது பொதுச்செயலாளர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, 7.5% உள்ளொதுக்கீடு கொடுத்திருக்கோம், 2000 அம்மா கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், 12,110 கோடி விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கோம், 80,000 பசுமை வீடு கொடுத்துருக்குறோம், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறோம், 52 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம், குடிமராமத்து திட்டம் கொடுத்துருக்குறோம், 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கிறோம், அம்மா பெட்ரோல் கொண்டு வந்திருக்கிறோம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருக்கிறோம், அம்மா உணவகம் சாத்தியப்படுத்தியிருக்கோம். இது மாதிரி பல்வேறு திட்டங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். டிபேட்டில் உட்காந்தாருன்னா சொல்லுவார். இதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்லுவார்? உட்காந்துக்கிட்டு 1-to-1 டிபேட் கேட்குறாரு. 1-to-1 டிபேட் கொடுத்தா இவர் என்ன சொல்லுவார்? ஸ்டாலின் 2 என்ன சொல்லலாம், மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம்ப்பா மகளிருக்கு பேருந்து இலவசமாக கொடுத்துருக்குறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன? நீங்கள் அதாவது 5 வருஷத்துல நீங்கள் செய்த சாதனைகள் என்ன? முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களை தான் கேட்கிறேன், நீங்கள் 5 வருடத்தில் செய்த சாதனை என்ன? இந்த மாதிரி நாங்கள் இப்போ இந்தியா டுடே நேற்று கொடுத்திருந்த இன்டர்வியூவில் 210 தொகுதியில் என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க அவங்க உங்கள் உள்கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே உங்கள் கட்சிக்குள்ளே தான் பிரச்சனை, உங்கள் கட்சியில் தான் பிரச்சனை, உங்கள் கட்சியில் தான் கூட்டணியில் பிரச்சனை, 4 பேர் போயிட்டாங்க, இங்கே போயிட்டாங்க, 4 பேர் அங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தீங்க. காங்கிரஸுக்குள்ளே உங்கள் கூட உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் போயிட்டு எங்கே போயிட்டு நீங்கள் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீங்கள் பதில் சொல்லுவீங்க? எவ்வளோதான் அடி வாங்கினாலும் வடிவேல் மாதிரி என்னதான் அடி வாங்கினாலும் வெளியில சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியா? அதாவது காங்கிரஸ் ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போயிருமான்னு இருக்கீங்க, எப்படா பிச்சுக்கிட்டு போகலான்னு அவங்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் விட்டா போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டணியில் இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறீங்க, வெளியிலையும் பேசிக்கிறீங்க. அதான் சொன்னேன், போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், 2 பேரும் நம்ம வெளியில் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவோம், நீங்கள் கொடுக்கறத கொடுங்க சாமி, நீங்கள் உங்களை நம்பி தான் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கீங்களா? அப்புறம் கோஆங்கர் கேட்டிருந்தாங்க இதே இன்டர்வியூவில், விஜய்க்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்கன்னு. எதுக்கு சொல்லணும்? தெளிவாக அடித்தார். விஜயை வாங்க களத்தில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாரு, களத்தில் சந்திப்போம், ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாமான்னு சொன்னதுக்கு இல்லை நீங்கள் வாங்க களத்தில் சந்திப்போம். ஒரு நல்ல நடிகர், எங்களது பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு நல்ல நடிகர், வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறதுக்கு பேர் அரசியல் இல்லை சார், இனிமேல் வாங்க களத்தில் சந்திப்போம்னு சொல்லிட்டாரு, வாங்க இனிமேல் களத்தில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அவங்க கட்சியில் விருப்ப மனுன்னு ஒன்று வாங்கினாங்க. எப்பா, விருப்ப மனுக்கான உண்டான மரியாதையே போச்சு. 100 ரூபா விருப்ப மனு, 10,000 பேர் 234 தொகுதியில் 10,000 பேர் போட்டியிட போகிறீங்களா? விருப்ப மனுன்னா ஒரு 4-5 பேர் வாங்குவாங்க, சரி ஓகே, இல்லை கட்சியிலேருந்தே ஆள் செலெக்ஷன் பண்ணி அனுப்புவாங்க.
ரூ. 100 ஒவ்வொரு கட்சியிலையும் 10,000 15,000 எதுக்காக விருப்பம்னு வச்சிருக்காங்க? ஒருத்தர் போட்டியிடுறாரு அப்படின்னா நான் போட்டியிடுறேன், பொதுச் செயலாளரும் போட்டியிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைக்கு விருப்பமனு அவங்க பொதுச் செயலாளர் பேர்லையோ இல்லை ஒரு கட்சி தலைவர் பேர்லையோ அவங்க ஒன்று, அவங்க பேர்ல ஒன்று இப்படி வாங்குவாங்க. இது என்ன படத்தோட டிக்கெட்டா? ரூ. 100 விருப்ப மனு கொடுக்க? விருப்ப மனு காண்ட உண்டான மரியாதையே போச்சு. அப்புறம் இன்னைக்கும் அதே இன்டர்வியூல கேட்டிருந்தப்ப நமது பொதுச் செயலாளர்கிட்ட ஸ்டாலின் சொல்றாரு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கு எதுல கடன் வாங்குறது இல்லையா? அப்படியே போட்டு அடிச்சாரு. எப்படி கடை வாங்குறது இல்லையா? கடை வாங்குறதுல முதல் மாநிலமா? கொரோனா டைம்லையும் ₹1 கூட வருமானம் இல்லாம 40,000 கோடி நாங்க செலவு பண்ணியிருக்கிறோம், எங்கள் ஆட்சியில் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவா சொன்னாரு. உங்களோட சின்ன வயசுல எப்படி இருந்தீங்க அப்படின்னு ஆங்கர் கேட்டதுக்கு, நான் எடப்பாடியிலிருந்து எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி அதுக்கப்புறம் அமைச்சராகி அதுக்கப்புறம் தான் முதலமைச்சராக இருக்கேன். நான் பிறக்கும் போதே ஒரு விவசாயியோட மகன் தான் நான். அவரை மாதிரி அப்பா முதலமைச்சர், மாமா மந்திரி அப்படிலாம் இல்லை. நான் பிறக்கும் போதே விவசாயியோட மகன். உங்களை மாதிரி ஒரு கட்சி பின்புலமோ பான் வித் சில்வர் ஃபோனோ அப்படிலாம் கிடையாது. நான் படிப்படியாக தான் முன்னேறி இருக்கேன் அப்படின்னு தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்புறம் சில நாட்களுக்கு முன்பு தான் நம்ம இளைஞரணி கூட்டம் நடந்துச்சு. அப்படியே காப்பி பேஸ்ட். விஜய் ரேம்ப் வாக்கு போனாரா, இவரும் ரேம்ப் வாக்கு. அப்புறம் வந்துட்டு என்னது, அதை நான் விடுங்க பார்த்துக்கிறேன் 234 என்னது மதுரை தெற்கு விஜய், மதுரை திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை வடக்கு விஜய்ன்னு சொன்னதுக்கு 234 தொகுதியிலையும் ஸ்டாலின் அப்படின்னு நினச்சி வேலை பாருங்க. 234 தொகுதியிலையும் ஸ்டாலின் தான் நிற்கிறாருன்னு நினச்சி வேலை பாருங்க அப்படின்னா, அதுக்கும் எங்கள் எடப்பாடியார் சொன்னார் நானும் 89லேருந்து எம்எல்ஏ, அவரும் 89லேருந்து எம்எல்ஏ. நான் படிப்படியாக தான் வளர்ந்து வந்திருக்கிறேன். இளைஞரணி தலைவர். இளைஞரணியிலேயே ரொம்ப காலமாக, அதாவது ஒரு ரொம்ப வயசாயும் இளைஞரணியில் இருந்த ஒரே தலைவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அதில் ரேம்ப் வாக்கா, அந்த விஜய் ரேம்ப் வாக்கா, அதே மாதிரி செல்ஃபி வேற. இங்கே ஒரு கூட்டத்தில் நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர் ஒரு செல்ஃபி. இதை சொல்கிறதா இல்லை சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. ஸ்டாலின் சார் ஒரு 5 வருஷம் ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னா, ஒரு ஆட்சியில் வந்துட்டு செஞ்ச சாதனையை சொல்லி ஓட்டு கேளுங்க சார். எதுவுமே நாட்டில் எதுவுமே எனக்கு நடக்கலை. இப்போ பஞ்சாயத்து கிளர்க்குக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, டாக்டர் ஜியோ போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு இதில் சத்துணவு டீச்சருக்கும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை, பாலாரும் தேனாரும் ஓடிட்டு இருக்கு. ஸ்டாலின் ஆட்சியில் அமோகமாக இருக்கு. அது எப்படி சார் உங்களுக்கு அமோகமாக இருக்கும்? நீங்கள் கொஞ்சமாவது அதை ஒரு யூடியூபோ இல்லை நியூஸோ ஏதாவது பார்க்குறீங்களா? டெய்லி முரசொலி படிச்சுட்டு கலைஞர் டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சார் நாட்டு நடப்பை பற்றி தெரியும்? நீங்கள் கொடுத்தது நாங்கள் 99% நிறைவேற்றிட்டோம், 80% நிறைவேற்றியாச்சு கொடுத்த வாக்குறுதிகளில். என்னத்தை நிறைவேற்றினீங்க? நாங்கள் பட்டியலை சொல்லட்டுமா? நீங்கள் வந்துட்டு, அதாவது இப்போ அனிதாங்கிற பொண்ணு வந்துட்டு நீட் தேர்வில் இறந்துட்டாங்க, ரைட்டு. அவங்கள சொல்லி அரசியல் தான் நீங்கள் பண்ணீங்க. இன்னைக்கு அவங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தீங்களா? அன்னைக்கு ஒரே ஒரு நாள் அங்கே போயிட்டு வந்துட்டு அரசியல் அதை வச்சு ஃபுல் அரசியல் பண்ணீங்க. அதுக்காக தான் 7.5% உள் ஒதுக்கீடு கொடுத்தாரு, உள் இடஒதுக்கீடு கொடுத்தாரு, எங்களது பொதுச் செயலாளர் கொடுத்தாரு. அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரியே நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கே அழைஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களுக்கு நீங்கள் ஏன் சார் ஸ்டிக்கர் ஒட்டி பேர் வாங்குறீங்க? நீங்களா கொண்டு வந்த திட்டம்னு என்ன கொண்டு வந்தீங்க? 10% அதுக்கு ஏத்துறேன்னு சொல்லி தானே தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்க. சார் நான் அவ்வளோ 10 ஏற்ற முடியல, ஒரு 2 3 நான் ஏத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று செஞ்சீங்களா? நாட்டில் பிரச்சனையே இல்லை, அமோக பாதுகாப்போடு இருக்காங்க. இப்படியே நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாலின் சார் இந்த எலெக்ஷனில் படுதோல்வி அடைய போறீங்க, அது வேணா உறுதி. எங்களது பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி 210 தொகுதியில் என்டிஏ கூட்டணி அமோகமாக வெற்றி பெற போகுது. விஜய் சார் வணக்கம் விஜய் சார், இன்னொரு 10 நாளுக்குள்ள தேர்தல் கமிஷன் வந்துட்டு தேர்தல் டேட்டை அறிவிக்க போகிறாங்க. எப்போ நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ண போகிறீங்க? ஆனால் உன்னா டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டின்னு சொல்கிறது. டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் போட்டி ரைட்டு, என்ன 2வது பிளேஸ் வரதுக்கா? இந்த வாட்டி 26ல் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் அடுத்த முதல்வர்.